ஓம் சாந்தி 17/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுடைய விருந்தாளியாகி வந்திருக்கிறார். எனவே நீங்கள் அவருக்கு மதிப்பளிக்க வேண்டும். எப்படி அன்பாக அழைத்தீர்களோ அதேபோல் மரியாதையும் கொடுக்க வேண்டும். அவமரியாதை ஆகிவிடக் கூடாது. அதாவது உலகத்துல கூட யாரையாவது ரொம்ப கூப்பிட்டு அப்புறம் அவங்க நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம அவங்கள அட்டென்ட் பண்ணல, நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம், இல்லை சரியாக கவனிக்கல, பேசல அப்படின்னா அதுக்கு என்ன சொல்வோம்? அவமரியாதை செய்த மாதிரி ஆயிடும். அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், விருந்தாளியாகி நான் வந்திருக்கிறேன். இப்போ நேரம் இல்ல, உடம்பு சரியில்ல, இல்ல குடும்பத்துல வேண்டான்னு சொல்றாங்க. இப்படி ஏதாவது சாக்குப்போக்கு காரணங்கள் சொல்லிட்டே இருந்தால், அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் வந்திருக்கிறார் அப்படின்னா, அதுவும் விருந்தாளியாகி வந்திருக்கிறார் அப்படின்னா மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கல அப்படின்னா, அவமரியாதை ஆயிடுது இல்லையா அப்படின்றார். கேள்வி: எந்த போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு சதா ஏறி இருக்க வேண்டும்? ஒருவேளை போதை ஏறவில்லை என்றால் என்னவென்று சொல்லலாம்? பதில்: உயர்ந்ததிலும் உயர்ந்த பெரிய புள்ளி இந்த தூய்மையற்ற உலகில் நம்முடைய விருந்தாளியாகி வந்திருக்கிறார். இந்த போதை சதா ஏறி இருக்க வேண்டும். ஆனால் இந்த போதை வரிசை கிரமமாக தான் ஏறுகிறது. சிலர் தந்தையினுடையவர்களாக ஆகியும் சந்தேக புத்தியுடையவர்களாகி கையை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் என்றுதான் சொல்ல முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று 2 முறை சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒன்று பாபாவிற்கு, இன்னொன்று தாதாவிற்கு. இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? பகவானின் மகிமையையும் எவ்வளவு உயர்வாக செய்கிறார்கள். ஆனால் காட் ஃபாதர், அதாவது இறை தந்தை என்பது எவ்வளவு எளிய வார்த்தையாக இருக்கிறது. எவ்வளோ உயர்ந்தவர், ஆனால் காட் ஃபாதர் அவ்வளோதான். எவ்வளோ எளிமையான ஒரு வார்த்தையாக இருக்கு அப்படின்றார். வெறும் தந்தை என்று மட்டும் சொல்வதில்லை, இறை தந்தை என்று சொல்கிறார்கள். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவரை தூய்மையற்ற உலகத்தில்தான் அழைக்கிறீர்கள். என்னை தூய்மையற்ற உலகத்தில்தான் அழைக்கிறீர்கள் என்று சுயம் அவரே கூறுகிறார். ஆனால் எப்படி அவர் பதித்த பாவனராக இருக்கிறார், எப்பொழுது வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அவருடைய பொசிஷன் எவ்வளவு உயர்ந்தது, ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக இருக்கிறார். அதாவது உயர்ந்த அதிகாரம் உடையவராக இருக்கிறார். எப்பொழுது ராவண ராஜ்யமாக இருக்கிறதோ அப்பொழுது அவரை அழைக்கிறார்கள். இல்லை என்றால் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து யார் விடுவிப்பது? இது போன்ற விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் கேட்கும் போது போதை ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த அளவிற்கு போதை ஏறுவதில்லை. இது தாரணைக்கான விஷயம், அதிர்ஷ்டத்திற்கான விஷயமாகும். அதாவது தாரணை செய்தால்தான் ஆன்மீக போதை ஏறி இருக்கும். அல்லது அதிர்ஷ்டத்துல இருந்தால்தான் முயற்சி செய்வாங்க, தாரணை செய்வாங்க, அப்போதான் ஆன்மீக போதையில இருப்பாங்க அப்படின்றார். உங்களிலும் ஒரு சிலருக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை அனைவருக்கும் நம்பிக்கை இருந்தது என்றால் சந்தேகப்பட்டு ஏன் ஓடிவிடுகிறார்கள்? தந்தையை மறந்து விடுகிறார்கள். எனவேதான் ஆச்சரியமாக பாபாவை தெரிந்து கொள்கிறார்கள், பாபாவினுடையவர்களாக ஆகிறார்கள், ஞானம் கேட்கிறார்கள் மற்றும் சொல்கிறார்கள். இருந்தாலும் அஹோ மாயே சந்தேக புத்தியுடையவர்களாக ஆக்கிவிடுகிறது என்று பாடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பாபா ஒரே குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருக்கிறார். என்னை எங்க கூப்பிட்டீங்க?
எந்த உலகத்துல கூப்பிட்டீங்க? நான் யாரு? எவ்வளோ ஹையஸ்ட் அத்தாரிட்டி, எவ்வளோ பெரிய புள்ளி, எவ்வளோ பெரிய பொசிஷன். ஆனா என்னை எங்க கூப்பிட்டீங்க? எந்த உலகத்துல கூப்பிட்டீங்க? அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறார். என்னை தூய்மையான உலகத்தில் தானே அழைக்க வேண்டும். ஆனால் இல்லை, தூய்மையான உலகத்தில் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து தூய்மையாக்குங்கள் என்று தூய்மையற்ற உலகத்தில்தான் அழைக்கிறார்கள். நான் எவ்வளவு உயர்ந்த விருந்தாளியாக இருக்கிறேன். அரைக்கல்பம் என்னை நினைவு செய்து வந்தீர்கள். ஒரு புறம் மனிதர்கள் தந்தையை அன்பாக அழைக்கிறார்கள், இன்னொரு புறம் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுது அனைவரும் ராவணனின் கைதிகளாக ஆகிவிடுகிறார்களோ அப்பொழுதுதான் தந்தை வரவேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் பக்தைகளாக, அதாவது நாயகிகளாக, சீதைகளாக இருக்கிறீர்கள். தந்தை நாயகனாக, ராமராக இருக்கிறார். ஒரு சீதையின் விஷயம் அல்ல, அனைத்து சீதைகளையும் ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்கிறார். இது எல்லையற்ற விஷயமாகும். தந்தை மிக சகஜ யோகாவை, அதாவது நினைவை கற்றுக் கொடுக்கிறார். பல வகையான யோகா இருக்கிறதல்லவா? அதாவது உலகத்துல யோகா என்ற பெயர்ல எத்தனை விதமான யோகங்கள் இருக்கு. பாபா சொல்லி கொடுக்குற யோகம் ரொம்ப சகஜமானது அப்படின்றார். சகஜ யோகா அப்படின்னு சொல்லலாம், அல்லது நினைவு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்றார். எப்படி பரமாத்மாவை நினைப்பது? நினைவு என்ற வார்த்தை தான் யதார்த்தமானது. பரமாத்மா தந்தையை நினைவு செய்வதில்தான் உழைப்பு இருக்கிறது. நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்று ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையை கூறுகிறார்கள். நினைவு செய்யவே இல்லை என்றால் சொல்வதற்கு வெட்கமாக இருக்கும். முழு நாளும் 1 மணி நேரம்தான் நினைவில் இருந்தேன் என்று எழுதும் போது வெட்கம் வர வேண்டும் அல்லவா? எந்த தந்தையை இரவும் பகலும் நினைவு செய்ய வேண்டுமோ அவரை நான் 1 மணி நேரம் மட்டும்தான் நினைவு செய்கிறேன் என்று சொல்லலாமா? இதில் மறைமுக உழைப்பு இருக்கிறது. ஆக தந்தை கூறுகிறார், நான் பாரதத்தின் மிக பெரிய விருந்தாளி. என்னை அரைக்கல்பமாக அதிகமாக அழைத்து கொண்டே வந்தீர்கள். எப்பொழுது அதிகம் துக்கமானவர்களாக ஆகிறீர்களோ அப்பொழுது பதித்த பாவனரே வாருங்கள் என்று சொன்னீர்கள். நான் தூய்மையற்ற உலகத்தில் வந்திருக்கிறேன் என்கிறார். நீங்க கூப்பிட்டதுக்கு நான் வந்திருக்கிறேன். இப்ப நான் கூப்பிடுறேன், சீக்கிரம் முயற்சி செய்யுங்க, தூய்மையாகுங்க, என் கூட வாங்க, நான் கூப்பிடுற இடத்துக்கு நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றார். இப்பொழுது தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, என்னுடைய வழிப்படி நடந்து செல்லுங்கள். சிவ்பாபா வழி கூறுகிறார், சிவ்பாபா முரளி நடத்துகிறார் என்று நினையுங்கள். சில குழந்தைகள் இந்த பிரம்மா பாபா வழி சொல்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. சிவ்பாபா தான் பொறுப்பாளர் ஆவார். ஆனால் தேக அபிமானம் இருக்கிறது என்றால் அடிக்கடி இவரை தான் பார்த்து கொண்டே இருப்பார்கள். இங்கேயும் சில நேரத்துல அப்படித்தானே நடக்குது. நாம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவோம். அவங்க ஏதோ நாம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம முகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அது நாம சொல்லல, சிவ்பாபா சொன்னதை சொல்லிட்டு இருப்போம். ஆகையால எப்பவுமே சிவ்பாபா சொல்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி சிவ்பாபா தான். தந்தை கூறுகிறார், என்னவெல்லாம் நடக்கிறதோ அவை நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது, அதாவது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன். நாடகத்தில் பதிவு இல்லை என்றால், பிக்ஸ் ஆகவில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. மாயையும் மிக கொடியது. ராமர் மற்றும் ராவணன் இருவரின் பாகமும் இருக்கிறது. நாடகத்தின்படி ஒருவேளை ராவணன் நிஜத்தில் உயிரோட்டமாக இருந்திருந்தால்
நானும் நாடகப்படிதான் வருகிறேன் என்று சொல்வான். இது சுக துக்கத்தின் விளையாட்டாகும். ஒருவேளை ராவணனுக்கும் ஒரு உருவம் இருந்து நிஜத்துல உயிரோட்டமாக இருந்து நம்ம சந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கேட்போம். ஏன் இவ்ளோ துக்கமானவர்களாக எங்களை ஆக்கிட்ட? நாங்க உங்களுக்கு என்ன செய்தோம்? அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு இமேஜினேஷன். அதுக்கு ராவணன் என்ன பதில் கொடுப்பான்? நாடகப்படி நான் வருகிறேன். என்னுடைய பாகமும் இருக்கு. இது சுக துக்கத்தின் விளையாட்டு அப்படின்னு சொல்வானாம். இந்த எல்லையற்ற சிருஷ்டியில் 3 மாடிகள் இருக்கிறது என்ற இந்த குஷியான விஷயத்தை அனைவருக்கும் குஷியாக சொல்ல வேண்டும். யார் முழுமையாக தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் அத்தீந்திரிய சுகம் என்று பாடப்பட்டிருக்கிறது. யார் இரவும் பகலும் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, சேவை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக குஷி இருக்கும். அதுக்கு பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். சில நேரங்களில் மனிதர்கள் இரவிலும் விழித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நாட்களும் வருகிறது. ஆனால் ஆத்மா களைப்படைந்து விடுகிறது என்றால் தூங்க வேண்டி இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சில நேரத்துல நைட் டியூட்டி இருக்கும் அப்படின்னா அவங்க இரவெல்லாம் வேலை செய்வாங்க இல்லையா? அதே நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல அல்லது ரயில்வே ஸ்டேஷன்ல நைட்டு தான் ட்ரெயின் வருதுன்னா அந்த கடைகள் திறந்திருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லயும் நைட் எல்லாம் டீ கடையெல்லாம் பாருங்க, பங்க் கடைங்கெல்லாம் திறந்திருக்கும். ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு வியாபாரம். அதனால அவங்க முழிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? ஆத்மா டயர்ட் ஆயிடுது. ஆகையால தூங்க வேண்டியதா இருக்கும். அதுபோல நீங்களும் இரவெல்லாம் சேவை செய்யணும். ஆனா களைப்படையக்கூடாது. ஆத்மா அபிமானியாக இருந்தீங்கன்னா களைப்பு ஏற்படாது. அதனால இதுல உழைப்பு இருக்கு அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். போக போக மெதுமெதுவாக பிரபாவம் ஏற்படும். பிறகு விநாசம் ஏற்படும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சதா உயர்ந்த அதிகாரமுடைய தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். அழியக்கூடிய தேகத்தை பார்க்காமல் ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவினுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இரவும் பகலும் சேவையில் ஈடுபட்டிருந்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். 3 உலகங்களின் ரகசியங்களை அனைவருக்கும் குஷியாக புரிய வைக்க வேண்டும். சிவ்பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கிறாரோ அதில் உறுதியான நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டும். எந்த தடை வந்தாலும் பயப்படக்கூடாது. அதற்கு பொறுப்பாளர் சிவ்பாபா ஆவார். ஆகையால் சந்தேகம் வரக்கூடாது. வரதானம். உயர்ந்த நேரத்தின் ஆதாரத்தில் அனைத்து பிராப்திகளின் அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடிய பதுமாபதம் பாக்யசாலி ஆகுங்கள். அதாவது பல கோடி மடங்கு பாக்யசாலி ஆகுங்கள். அதாவது லௌகீகத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த பிறந்த நேரத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. எந்த நேரத்துல பிறந்திருக்கு, அது நல்ல நேரமா அப்படின்னு பார்ப்பாங்க. அது நல்ல நேரம் அப்படின்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும். அதற்கு எல்லா பிராப்திகளும் கிடைக்கும். ஆகையால அந்த நேரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அல்லது ஒருத்தர் யாராவது ரொம்ப நல்லா இருக்கிறாங்கன்னா நல்ல நேரத்துல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்டெக்ட்ல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நாம எல்லாருமே அமிர்த வேளையில சங்கம யுகத்துல பிறந்திருக்கிறோம். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். யார் உயர்ந்த நேரத்தில் ஜென்மம் எடுக்கக்கூடிய பாக்யசாலி குழந்தைகளோ அவர்கள் போன கல்பத்தின் டச்சிங்கின் ஆதாரத்தில்
பிறந்த உடனேயே நம்முடையவர் என்று அனுபவம் செய்வார்கள். அவர்கள் பிறந்த உடனேயே அனைத்து ஆஸ்திக்கும் அதிகாரி ஆகிறார்கள். எப்படி ஒரு விதையில் முழு மரத்தின் சாரமும் அடங்கி இருக்கிறதோ, அதேபோல் நம்பர் 1 நேரத்தில் பிறந்த ஆத்மாக்களும் வந்த உடனேயே அனைத்து சொரூபங்களின் பிராப்திகள் என்ற கஜானாவின் அனுபவியாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் சுகம் அனுபவமாகிறது, ஆனால் சாந்தியின் அனுபவம் இல்லை, அல்லது சாந்தியின் அனுபவம் ஆகிறது, சுகத்தின் அனுபவம், சக்தியின் அனுபவம் இல்லை என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அனைத்து அனுபவங்களிலும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். ஸ்லோகன்: தன்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த திருப்தியின் நிழல் மூலம் குளிர்ந்த தன்மையை அனுபவம் செய்விப்பதற்காக மாசற்றவராக மற்றும் பணிவானவராக ஆகுங்கள். அவ்யக்த சமிகை: அனைத்து சம்பந்தங்களையும் அனைத்து ரசனைகளையும் ஒருவரிடமிருந்து பெறக்கூடியவர்கள்தான் ஏகாந்த பிரியர் ஆக முடியும். எப்போது ஒருவரிடம் இருந்தே அனைத்து ரசனைகளும் கிடைக்கிறதோ, அப்போது அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? வெறும் ஒன்று என்ற வார்த்தையை மட்டும் நினைவில் வையுங்கள். அப்போது அதில் அனைத்து ஞானமும் வந்துவிடும், நினைவும் வந்துவிடும், சம்பந்தமும் வந்துவிடும், நல்ல மனநிலையும் வந்துவிடும். கூடவே என்ன பிராப்தி ஆகிறதோ அது கூட அந்த ஒன்று என்ற வார்த்தையின் மூலம் தெளிவாகி விடுகிறது. ஒருவரின் நினைவு, ஒரே சீரான மனநிலை, மேலும் அனைத்து ஞானமும் ஒருவரின் நினைவிற்காகத்தான் கிடைக்கிறது. அதாவது ஒன்று என்ற அந்த வார்த்தையை நீங்க நினைவு வச்சுக்கிட்டீங்கனாலே அதுல எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு பாபாவை நினைவு செய்யணும், ஒரே சீரான மனநிலை இருக்கணும், அனைத்து சம்பந்தமும் ஒருவரிடம் இருக்கணும். ஆகையால அந்த ஒன்று என்ற வார்த்தையில அனைத்து ஞானமும் வருது. முழு ஞானமும் எதற்காக? ஒருவரின் நினைவிற்காக தானே. அப்ப இந்த ஒன்று என்ற நிலையில இருந்தால், அந்த வார்த்தையில நிலைத்திருந்தால் கிடைக்கும் பிராப்திகள் கூட ஒரே சீராக இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஓம் சாந்தி. நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். அவர் கண்மணிகளை திகழ்ந்திடுவோம். காலையில் இடம் வாணியை கேட்போம். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே.
யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றேன். மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றேன். யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றேன். நலிவுறும் வாழ்வினை முடித்து விட்டேன். நலமுற வாழ நான் ராஜயோகம் கற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே.